வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். எப்படியெல்லாம் சமூகத்தினுடைய குற்றவாளிகள் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள் அல்லது எப்படி தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றது சம்பந்தமான ஒரு சின்ன பதிவு. சமூகத்தினுடைய குற்றவாளிகள், சமூக குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிற போது அவர்கள் எப்படியான ஆயுதங்களை எடுத்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பொதுவாக இவர்கள் சில முறைகளை கையில் எடுப்பார்கள். ஒன்று, ஏதாவது ஒரு பிரச்சனை குற்றம் சுமத்தப்படுகிற போது முதல் ஆயுதமாக அவர்கள் கையில் எடுப்பது மினிமைசேஷன், பிரச்சனையினுடைய தாக்கத்தை முடிந்த அளவு குறைப்பது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே, சாதாரணமா எல்லாரும் செய்த விஷயம் தானே, இதை போய் பெரிதுபடுத்துகிறீர்கள் என்பது போலத்தான் முதலாவது இவர்களுடைய ஆயுதம். இதையெல்லாம் ஒரு விஷயமா கதைக்க வந்துட்டாங்கள் என்ற மாதிரி தொடங்குவார்கள். அதுவே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகுது என்று சொன்னா அடுத்ததாக முயற்சிப்பது ரஷனலைசேஷன். தங்கள் தரப்பு நியாயங்களை ஜஸ்டிஃபை பண்ண வழிக்கிடுவார்கள், நியாயப்படுத்த வழிக்கிடுவார்கள். எனக்கு வேற வழி தெரியல, அவனுக்கு உனக்கு வேணும், இவைக்கு இது செய்யத்தான் வேணும் என்ற மாதிரியான நியாயப்படுத்தல்களை வைத்து தாங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்வார்கள். அதுவும் சரிவரையில் என்று சொன்னா மூன்றாவதா கையில் எடுக்கிற ஆயுதம் என்றது டிஃப்ளெக்ஷன். பிரச்சனையை அதன் நோக்கத்திலிருந்து திசை திருப்புவதற்கு முயற்சிப்பார்கள். தங்களை நோக்கி ஈயப்படுற அம்பை எப்படியாவது திருப்பி பக்கத்துல திருப்பி விடணும் என்ற மாதிரி முயற்சிப்பார்கள். இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் காணக்கூடும். ஏதாவது ஒன்றை தொடங்கினா அப்ப அவர் அப்படி செய்தவர், அது என்ன மாதிரி, அங்கேயும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, இவன் அந்த பின்னணி இந்த பின்னணி, அதான் பிடிக்க வைக்கிறான் என்ற மாதிரி பிரச்சனைகளை திசை திருப்பி விட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். இது ஒரு மூன்றாவது தரப்பு. இதுவும் கஷ்டமாயிட்டுதா என்று சொன்னால் நாலாவதாக ஒரு ஆயுதம், ஒரு கேடயம், நாலாவது கேடயமாக முயற்சிப்பார்கள். செலக்டிவ் ட்ரூத் டெல்லிங் என்பார்கள். உங்களாவது மறுத்து பார்க்க இப்படியெல்லாம் தவிர்த்து மறுத்து பார்க்க முடியலையா? அடுத்தது செலக்டிவ் ட்ரூத் டெல்லிங். உண்மை சொல்லுவார்கள், ஆனா அதுல பகுதி தான் உண்மையாக இருக்கு. நடந்த பிரச்சனையில தங்களுக்கு சார்பான விடயங்களை மட்டும் எடுத்து வெளியில அந்த உண்மையை சொல்லுவார்கள். செலக்டிவ் ட்ரூத் டெல்லிங் என்றது அவதானித்திருப்பீர்கள். இதை பற்றியெல்லாம் நான் விளக்கமாக சொல்லவே இல்லை. இது நான்காவது. அடுத்ததா 5, 6 என்று சொல்லி 2 விடயம் இருக்கு, ரொம்ப பிரச்சனைக்குரியது. இங்கதான் இந்த மாஃபியாக்கள் உருவாகிறதுக்குரிய காரணம். அது மாஃபியாக்கள் எல்லாராலையும் உருவாகிறது இல்ல, இந்த ஒரு சில குற்றவாளிகள் இணைந்து இந்த மாஃபியாக்களை உருவாக்குவார்கள். எப்படி தெரியுமா? அதுக்குள்ள மற்றவர்களும் வேறு வழி இல்லாமல் அல்லது தமக்கு தெரியாமல் அதுக்குள்ள மாட்டிக்கொள்வார்கள். அதுல ஒன்றுதான் நார்மலைசேஷன். பிரச்சனையை இவர்கள் பொதுமைப்படுத்த முயற்சிப்பார்கள். எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், ஏதாவது இப்படி பிரச்சனையை திசை திருப்ப மாத்தியாச்சு, தாக்கத்தை குறைக்க முயற்சி பண்ணியாச்சு, எதுவும் சரிவர இல்லையா? இப்ப நான் பிரச்சனையில மாட்டிருக்கேன்னு சொன்னா எப்படியாவது நான் மாட்டுப்பட்டா நான் தனிச்சு போயிடுவேன். நான் தனித்து போனா என்னுடைய பிரச்சனை பிடிபட்டு நான் மாட்டிக்கொண்டுடுவேன். அதால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, எதிராளிகள் குற்றம் சுமத்துகிற போது இவர்கள் எப்படியாவது தமக்கு கூட்டு சேர்ப்பார்கள். முதல் கூட்டு யாரா இருக்கும் என்று சொன்னா இதே பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டவர்களை கூட்டு சேர்ப்பார்கள். ஒரு 5% இருக்கணும் வைங்க. இவர்கள் எல்லாம் பிரச்சனைக்குரியவர்கள். பிரச்சனைக்குரியவர்கள் இது தொடர்பான பிரச்சனை, ஒரு பிரச்சனை வருதுண்டா ஏற்கனவே இது போல பல பிரச்சனைகள்ல சம்பந்தப்பட்டார்கள், அவர்கள் கூட்டு சேருவார்கள். அப்ப இதுல கூட ஒரு 5% தான் கூட்டு சேரும். வெளியில 95% இருக்கே, அது இல்லாட்டி இந்த 5% அடிபட்டு போயிடும். அப்ப என்ன செய்வார்கள் என்று சொன்னா, பிரச்சனையை பொதுமைப்படுத்தி இது எனக்கான பிரச்சனை இல்ல, நாளைக்கு உங்களையும் இதே பிரச்சனையை கேள்வி வைப்பாங்க, உங்களுக்கும் இதே பிரச்சனை வரும், அப்ப யார் உங்களை பாக்குறது, இந்த பிரச்சனை அவன் என்ன மட்டும் சொல்லல, உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் சொல்லுவாங்க எதிர்காலத்துல, இப்ப நாங்க விட்டு கொடுக்க கூடாது, நாங்க உண்டாணிக்கோணும் என்று சொல்லி
மிச்ச 95% பிரச்சனையை பொதுமைப்படுத்தி தண்ட பக்கம் எடுக்க பார்ப்பார்கள். இதுல மிச்ச 95% வேற வழி இல்லாமல் ஒன்றில் கதைக்கலாம போகலாம், இல்லாட்டி வேறு வழி இல்லாம பின்னணியில நிக்க இந்த 5% தலைமை தாங்க வழி கிடைக்க என்ன நடக்கும்? பிரச்சனை பொதுமைப்படுத்தப்பட்டு அந்த 95% போய் இந்த 5 ஒளிஞ்சு நின்று கொண்டு மிச்ச 95% இது கேடயமாக பயன்படுத்தும். இதுதான் பெரிய பிரச்சனை இன்றைக்கு நடக்கிறது. இந்த 5% தான் ஒளிஞ்சு கொள்றதுக்காக நல்லவனாக இருக்கிற மிச்ச 95% கேடயமாக பயன்படுத்தி கொண்டு இந்த 5% தப்பிச்சு கொண்டிருக்கும். இதுதான் அந்த மாஃபியாக்களுடைய நடக்கிறது. மாஃபியான்னு சொன்னா 100% குற்றவாளி கிடையாது, அதுக்கு ஒரு 5 தான் இருக்கும். அந்த 5 எப்படி மிச்ச 95 பயன்படுத்தி கொண்டிருக்குதுன்றதுதான் இந்த மாஃபியா எல்லா துறைகள்லையும். இதுக்கு அடுத்தது இந்த பொதுமைப்படுத்தலையும் இன்னும் ஒரு வகை இருக்கு. அது கடைசி ஆயுதமா இது தூக்கும். இந்த 5% அது என்ன தெரியுமா செய்யும்? கல்ச்சரல் அண்ட் சோசியல் நார்மலைசேஷன், சமூக மற்றும் இது பொதுமைப்படுத்தல் என்பதை விட இது ஒரு பிரிவினைவாதம். இது எதுவுமே சரிப்பட்டு வரையிலையா, அதுக்குள்ள இது உடைக்கும். இத ஒரு சமூகம் சார்ந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த இனம் சார்ந்த பிரச்சனையா காட்டி அதுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ள இருந்து தப்பிக்கும். 5% 95% சேர்க்க முடியலை என்று சொன்னா அது செய்யற அடுத்த ஆயுதம் அதை உடைக்க பார்க்கும். இவன் அந்த இடம், இவன் இந்த இடம், இவன் அந்த ஆள், இவன் இந்த ஆள், இவன் அந்த மதம், இந்த மதம், அந்த இனம், இந்த இனம் என்று சொல்லி பிரிச்சு அதுக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இப்படி காலமா இந்த 5% எப்படி தப்பிச்சு கொண்டிருக்கிறதுன்றது உங்களுக்கு புரியும். பொதுவாக தான் சொல்லியிருக்கிறேன். உஷாரா இருங்க. நன்றி.